கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இந்த லூக்கா ஒரு மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா யாரா? மருத்துவர். கதை இஸ் அ டாக்டர். கதை அவர் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் கிடையாது, அல்லது டிஓஜி, அதாவது கத்திரிக்கு ஸ்தோத்திரம், டிஜிஓ, அதாவது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், எம்டி முடிச்ச டாக்டர் கிடையாது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக அந்த காலத்தில் நிறைய சித்த மருத்துவர்கள் அல்லது மற்ற காரியங்களிலே ஈடுபடுகிற ஒரு மருத்துவர் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள், வேதத்திலே அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே லூக்கா ஒரு மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டாக்டர் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு என்ன தெரியுமா? கர்த்தர் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமென். அதிகாரத்தை பெற்ற ஜனம் நாம். யாரு? அதிகாரத்தை பெற்ற நாம் என்ன பண்ணக்கூடாது? அதிகாரம் பெறாதவர்களை போல இருக்கக்கூடாது. இஸ் அத்தாரிட்டி பவர் பீப்புள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, எதை வச்சு நீங்க அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்கன்னா அதுக்கும் ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிகாரம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ் அத்தாரிட்டி பவர். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதிகாரமா இருக்கணும். பிசாசு அதிகாரமா விரட்டணும். வியாதி அதிகாரமா. நான் ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகணும். நான் ஜெபம் பண்ணா சத்துரு ஓடணும், நடுங்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படி இருக்கணும்? அதுக்கு ஆண்டுடைய பிள்ளையாவே இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளை என்ற ஒரு லெவலை விட்டு உன் குணம் சத்துரு குணத்தை போல மாறுமானால், உனக்குள்ளே எரிச்சல் இருக்குமானால், உனக்குள்ளே கோபம் இருக்குமானால், உனக்குள்ளே பாவம் இருக்குமானால், உனக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்குமானால் நீ அப்பதான் பயப்படுவ. ஆமென். அல்லேலூயா. ஐயோ, என்னை கழுத்தில் போட்டு மெச்சிட்டானே, என்னை படுக்கும் போது ஒரே முதுகில் போட்டு மெச்சிட்டானே அப்படின்னா அப்போ அவனுக்குள்ள குணம் உங்ககிட்ட ஏதோ இருக்குது. ஆமென். நல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னதாக அப்போ நீ தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சேதப்படுத்த அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதோ சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கடன் மேற்கொள்ளவே கூடாது, கடனை நீ தான் மேற்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உன்னை கடன் மேற்கொள்ளுதுன்னா நீ கடனுக்கு அடிமையாயிட்ட. நீ ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம என்ன பண்ணிட்ட? எங்கெல்லாம் உனக்கு வட்டி கொடுக்குறாங்களோ, எங்கெல்லாம் தண்டல் கொடுக்குறாங்களோ, எங்கெல்லாம் உனக்கு என்னென்ன பணம் லோன் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு கையை நீட்டிட்ட. நீ ஆண்டவர்கிட்ட ஆலோசனையை கேட்காதனால இன்னைக்கு லோன் வாங்கிட்டு லோன் பட்டுக்கிட்டு இருக்கிற. இல்லையா சொல்லுங்க. அது உன்னை மேற்கொண்டு உன் கழுத்து மேல உட்காந்துட்டு உன்னை மிரட்டிட்டே இருக்கிறது. டேட் வந்துடுச்சு, வட்டி கட்டு, டேட் வந்துடுச்சு, கடன் கொடு, டேட் வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உன்னை அது மேற்கொண்டுச்சுன்னா நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்களை கடன் மேற்கொண்டு விடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்களை பிசாசு மேற்கொண்டு விடுவான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மேற்கொள்ளாதவங்களை பஞ்சம், பசி, பட்டினி இதெல்லாம் மேற்கொண்டு விடும். ஆண்டவர் சொல்றார் நீ அதிகாரம் பெற்றவர்கள் அல்லவா, நீ சொன்னா போதுமே. எலியா ஜெபிக்கிறான். எலியா சொல்றான், என் வாக்கின் படியே இந்த தேசத்திலே 3 வருஷமும் 6 மாதமும் மழையும் பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 3 வருஷம் 6 மாசம் அங்க 36 மாதங்கள் மழையே பெய்யல. ஆமென்.
42 மாதம். கர்த்தர் 3 வருஷம் 42 மாதங்கள் அங்க மழையே பெய்யலங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஆண்டவர் சொல்றாரு, போ இப்ப ஆகாப்புக்கு உன்னை காண்பி, இப்ப ஆகாப் ராஜாவுக்கு உன்னை காண்பித்து என்ன பண்ணு, இப்ப சொல்லு ஆண்டவர் பஞ்சத்தை நீக்குகிறார், மழை வரும்னு சொல்லுன்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்றா தெரியுமா, அவன் வாக்கின்படியே கர்த்தர் மழையை கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. அதை தான் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்க போகிறேன். எதெல்லாம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க எப்படி இருந்தா உங்களை அது மேற்கொள்ளாது. நீங்க உங்களை எது மேற்கொண்டிருக்கிறதோ அது ஏன் உங்களை மேற்கொண்டிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் தலைக்கு மேல பிரச்சனை ஐயா, ஏன்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உன் தலைக்கு மேலே என் பிரச்சனை ஏறிச்சு, உன் தலைக்கு மேலே அது போலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உன் காலும் கீழே உன் பிரச்சனையை போட்டு மிதிக்கணும். உன் காலு கீழே போட்டு பிரச்சனையை மிதிக்கிறத விட்டு உன் தலை மேலே ஏன் தூக்கி வச்சுக்கிட்ட பிரச்சனையை? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆலோசனை கேட்காதனாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக எதுவுமே என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒண்ணுமே உங்களை கண்டுக்காம விட்டுட்டாரு. ஏன்? அவருடைய சமூகத்துக்கு போறது இல்லை, அவருடைய சமூகத்தில் நம்ம போய் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கறது இல்லை, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் சொல்ற பிரச்சனை நம்மளை மேற்கொள்ள கூடாது. பிரச்சனை ஒரு தேவனுடைய பிள்ளை மேற்கொள்ள கூடாது. பிரச்சனை ஒரு தேவனுடைய பிள்ளையை மேற்கொள்ளுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக எங்கேயோ நம்ம மேல தான் மிஸ்டேக்கா தவிர கர்த்தர் ஆண்டவர் மேல எந்த விதமான குறையும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் கர்த்தர் சொல்றாரு, உன்னை சர்ப்பமும் தேலும் மேற்கொள்ளாது. சர்ப்பம் ஆதியில யாரை ஏமாத்தினது? ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டவள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே, ஆதாம் முதலில் உருவாக்கப்பட்டான், பின்பு ஸ்திரீயானவள் உருவாக்கப்பட்டாள், ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் தான் ஏமாத்தப்பட்டாங்க. ஏவாளுக்கு தான் தனி கவுன்சிலிங் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்க்கலாம் நிறைய நீங்கள் கவுன்சிலிங் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது எந்த கவுன்சிலிங்னே தெரியாமல் நம்ம சகோதரிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துட்றாங்க, அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான், தனிமையாக இருக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, ஆதாம் இல்லாத போது அங்கே தான் இருந்திருப்பான், தோட்டத்தில் தான் இருந்திருப்பான். ஆனால் தோட்டத்தில் இருந்த ஆதாமை விட்டுட்டு ஏவாள் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்தான். ஏவாளை பார்த்து தான் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பம் அப்போ பேசினது. ஆதி ஆமத்தில் சர்ப்பம் வந்து பேச ஆரம்பிச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ? இல்லை இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டு சொன்னாரு. ஒரே ஒரு பழம், நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஐயோ, அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்வைக்கு இன்பமா, ரொம்ப புசிப்புக்கு இன்பமா இருக்கும், அதை தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு தவறான ஆலோசனை கொடுத்ததுனால, ஒரு தவறான ஆலோசனைக்கு ஏவாள் செவி கொடுத்ததுனாலே சர்ப்பம் அவர்களை மேற்கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடுங்கப்பா, எல்லாத்தையும் ஒன்றும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லா அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாமே நீங்கள் ஆளுகை செய்யலாம், எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டு கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன் ஆண்டவர் அங்கே அப்படி சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிள்ளைங்க, நான் உண்டாக்கின பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிதா இல்லையான்றதுக்காக தான் கர்த்தர் ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட்டில் நம்ம ஆளுங்க தோத்துட்டாங்க. ஆமாம். நல்ல இல்லையா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் நிறைய பேருக்கு நிறைய டெஸ்ட் வச்சுட்டு தான் இருக்காரு. நிறைய விதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்ற காரியங்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் சில விஷயத்தில் நம்ம பாஸ் பண்ணுறோம், சில விஷயத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாதனால அதில் நாம் ஃபெயில் ஆகி விடுகிறோம். ஆமாம். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் எதை தெரியுமா விரும்புகிறாரு? என் பிள்ளை எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி, எல்லாத்திலும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து, எல்லாத்திலும் சென்டம்ஸ் வாங்கி ஆண்டவருடைய பிள்ளை என்றதை சாட்சி அதிகாரம் பெற்ற ஜனமா நிற்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ முத்திரை மோதிரம், செருபாபேலே நீ முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம்னா அதிகாரத்தை குறிக்கிறது. நீ எப்படி கர்த்தர் சத்துருக்கு செவி கொடுத்து நீ தேவையில்லாம ஒரு விஷயத்தில் தலையிட்டு, தேவையில்லாத ஒரு பிரச்சனை தலையிட்டு நீ வீணாய் போக வேண்டும். நான் உன்னை வீணா போகிறதுக்காக இந்த பூமியில் உண்டாக்கவே இல்லை. ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள்.
is a special child, is a special daughter and sons. Amen. Hallelujah. விசேஷ மகனும் மகளும். முதல் கர்த்தர் சொல்றது, உன்னை எது மேற்கொள்ளாது, நீ எப்படி இருந்தா உன்னை எது மேற்கொள்ளாது. நம்பர் 1 கர்த்தர் சொல்ற ரோமரின் நிருபம், ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். Book of Romans chapter 6 verse 14. ரோமர் என்றால் இயேசு. அந்த இயேசுவுக்கு நீ கீழ்ப்படியும் போது பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. அப்போ நீ கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சா செல்போன் மோகம் உன்னை மேற்கொள்ளாது, ஃபேஸ்புக்கு உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாட்ஸ்அப்பு உன்னை மேற்கொள்ளாது. நீ காலையில் எழுந்ததும் அது முகத்தில் முழிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல்ல நீ படிக்க வேண்டியது வேதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பேப்பரை வாசிப்பாங்க. தினத்தந்தியை வாசி. என்ன வாசித்து உனக்கு நான் சோறா கிடைக்க போகுது? முதல்ல வேதத்தை வாசி. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை வாசி, விசுவாசியே. அது நீ விசுவாசி. அதுதான் தினமும் உன்னுடைய யோசனையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை வாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு அந்த நாள் ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்கள் நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? நியாயப்பிரமாணம் என்னென்ன தப்பு செய்கிறாங்களோ அந்தந்த தப்பு செய்கிற உறுப்பெல்லாம் எடுத்துடணும். கை தப்பு செஞ்சா கையை சங்கரிச்சு போட்டுடணும். கால் தப்பு செஞ்சா கால் உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்காரம் பண்ண வேண்டும். கண்ணு தப்பு செஞ்சா கண்ணு பிடுங்கப்பட வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா கிருபையாய் வந்த இயேசு என்ன பண்ண தெரியுமா? கர்த்தர் சொல்றார், இந்த பாவத்துக்கும் இந்த தண்டனைக்கும் நம்மை நீங்களாக்கி கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய கோபத்துக்காக, நம்முடைய சுபாவத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்து அந்த அக்கிரமத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சபை உள்ள வந்தால் பயங்கர அபிஷேகத்தில் இருக்கிறோம். ஆனால் வெளியே போனால் அதே கர்த்தருக்கு சொத்த பிள்ளைங்க மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே எரிச்சலாக தான் இருக்கிறோம். மாறவே மாட்டேங்குது, சுபாவம் மாறவே மாட்டேங்குது. பல வருஷங்களாச்சு சபைக்கு திருவிருந்து எடுக்கிறோம், ஆண்டுடைய சரீரத்தில் கையை வைக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன் கோபத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டேன்றிய. ஏன்னா மோசே பயங்கரமான கோபக்காரனாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்குள்ளே வந்ததும் வசனம் சொல்லுது, மிகுந்த சாந்த குணமுள்ளவனானா. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. சபைக்கு வந்துங்கன்னே கோவப்பட்டு நீ கெட்ட வார்த்தை பேசுவாயனா நீ விசுவாசியே கிடையாது.